சின்ன பொண்ணு, எங்கள் அக்கா வர ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம கிளம்பிடலாமா? சித்தி இருங்க சித்தி, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போறீங்க? அம்மா வந்துடுவாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சித்தி. ஆமாக்கா, கொஞ்சம் நேரம் இருங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்கள் அக்காவை பார்க்காம போனால் எப்படி? அதெல்லாம் சரிதான், ஆனால் நம்ம வீட்டை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு. நம்ம மாமியாரை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லையா? எங்கள் வீட்டுக்கார முதலே உங்கள் அக்கா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறியும் நான் வந்திருக்கேன். அதான் எதனா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பயமாக இருக்குது சின்ன பொண்ணு. அட விடுங்கக்கா, நீங்கள் வேற. மாமா என்னத்த பண்ண போகிறாரு? சித்தி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க சித்தி, அம்மா வந்துடுவாங்க. சித்தி, எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கீங்களா? ஏன் சித்தி, எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் வரவே இல்லை. உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்படியா என் செல்லம்? நான் கூட தான் உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சித்தப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்டில் பாட்டி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா செல்லம். சரி, நான் இப்போ கிளம்புறேன். நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் சித்தி அதுக்குள்ளே போகிறீங்க? இப்போ தானே நான் வந்தேன், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களேன். ஐயோ இல்லைடா ஆதி, உனக்கே தெரியும் இல்லையா, பாட்டி கொஞ்சம் கத்துவாங்கன்னு. நாங்கள் 1 ஹவரில் வந்துடுறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் சித்தப்பா கூட தெரியாது, தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவார். அவர் வரத்துக்குள்ளேயே வீட்டுக்கு போயிடணும்டா. ஆமாம் ஆமாம், வீட்டில் ஒரு பூலாந்தேவியும் ஒரு ஹிட்லரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் நாங்கள் போய் சமாளிக்கணும். ராணி, எப்படி இருக்கம்மா? ஏன் இவ்வளோ நாளாக வரல? அக்கா மேலே தானே கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வரத்துக்கு ஆகல, அவ்வளவுதான். அப்பப்போ வந்துன்னு போமா, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ தானே. அப்புறம் வீட்டில் அத்தெல்லாம் எப்படி இருக்காங்கோ? உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாங்க தானே? ஓ, நல்லா நடந்துக்கிறாங்களே, ரொம்ப ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க. ஏன் சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? அதே தாங்க்கா, எப்பவும் போலதான். உனக்கு குழந்தை இல்லை, வேற கல்யாணம் பண்ணிடுறேன் என் பையனுக்கு, இதே பேச்சு தாங்க்கா. ஏன் தான் என் தங்கச்சிக்கு இவ்வளோ கஷ்டமோ தெரியல. அந்த கடவுள் எப்போ தான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போகிறாரோ. லக்ஷ்மி, நீயே இப்படி உடஞ்சிட்டா எப்படி? உன் தங்கச்சிக்கு நீ தான் ஆறுதலாக இருக்கணுமா? சரி, 2 பேரும் பேசினருங்க. உங்களுக்கு நான் குடிக்கிறதுக்கு எதனா எடுத்துன்னு வரேன். சரிங்க அத்தை. சித்தி, பாட்டி உங்களை ரொம்ப திட்டுறாங்களா? பேஜர் படாதீங்க சித்தி, அதுதான் நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு இருக்கோம் இல்லை, நாங்களும் உங்களுக்கு பசங்க தான். வருத்தப்படாத ராணி, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையை விட்டுறாத. உன் மாமியார் பாத்தியாக்கா, உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. நிஜமாவே நீ கொடுத்து வச்சவதாங்க்கா. சரி சரி, அக்காவை பார்க்க வரேன்னு சந்தோஷமாக வந்துட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கீங்களேக்கா. வாங்க போகலாம். சின்ன பொண்ணு, என் தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணும் சின்ன பொண்ணு, அவள் ரொம்ப அப்பாவி. கவலையே விடுங்கக்கா, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? அக்காவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? ஹாஸ்பிட்டல் போய் திருப்பி செக் பண்ணியா? அது வந்துக்கா. ஏம்மா, என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு தானே சொல்லியிருக்கேன். இல்லைக்கா, அவர் இனி ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நானும் விட்டுட்டேங்க்கா. முட்டாள், அதான் நான் இருக்கேன்னு தெரியும் இல்லையா, என்ன கேட்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லைக்கா, நீயே கஷ்டத்தில் இருக்க, சும்மா உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு. என்னத்த கஷ்டம்? நான் சொன்னேன்னா நான் கஷ்டப்படுறேன்னு? எவ்வளோ வேணும்னு சொல்லு, உன் அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டு விடுறேன். என்னென்ன மருந்து மாத்திரை வாங்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வாங்கி போடு. நீ எனக்கு அக்கா இல்லை, நீ என்னோட அம்மா. நம்ம அம்மா இருந்தால் கூட என்னை இப்படி பார்த்துருந்துக்க மாட்டாங்கக்கா. நீயும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தாண்டி ராணி. நீயே என்கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படுற. எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா? எதுனாலும் இந்த அக்கா கிட்டே சொல்லு, எதுனாலும் என்கிட்ட கேளு. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். என் தங்கச்சி அக்கா வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சோகமாக போகக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு போ, அப்போ தான் நான் சமாதானமாக இருக்க முடியும். போதுமா? நான் சிரிச்சிட்டேன். இப்போ பாரு, நீ தான் சோகமாக இருக்க, நீயும் சிரிக்கா. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. ஒரே நிமிஷமா, காஃபி போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன், ஒரே நிமிஷம் இரு. இந்த தாங்க, குடிக்கிற சூடு தான். எவ்வளோ அவசரமாக போகிறீங்க? வெறும் காஃபி தான் போட முடிஞ்சுது என்னால், வாங்கி குடிங்க. ஓ, இதுவே போதும் அத்தை எங்களுக்கு. அடுத்த முறை வரப்போ நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம், எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். கண்டிப்பாக சின்ன பொண்ணு, வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு மட்டும் வந்துடுங்க. நீங்கள் வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கும்.
சரிக்கா, அப்போ நான் வரேன். தர்ஷு, ஆதி 2 பேருக்கும் போயிட்டு வரேன். பாய். பாய் சித்தி. என்னம்மா இது, 2 தோசை சுட்டுன்னு வரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? இந்த சாப்பிட்றி, தோசை ஊற்றி இதெல்லாம் சூட் பண்ணின்னு வர வேண்டாவா? என்னது, சூடு பண்ணின்னு வந்தியா? அப்போ எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக செய்யலையா நீ? என்னால் முடிஞ்சது இவ்வளோதாண்டி, சாப்பிட்றி. என்னம்மா இது, உங்கள் மருமகளுங்களை இன்னும் காணோம். நான் வந்து 1 மணி மேலே ஆச்சு. வரவாளுங்க இரு. இவ்வளோலாம் இடம் கொடுக்காதம்மா, அப்புறம் உன் தலைமையில் ஏறி உக்காந்து உனக்கே மிளகா அரைக்கி வாழுங்கோ. உஷாராக இருந்துக்கோ. ராதிகா, எப்பம்மா வந்த? நீ பேசுகிற பேச்சு வீட்டு வாசலுக்கு வெளியே வரைக்கும் கேட்குது. என்ன ஆச்சு? ஏன் என் தங்கச்சிக்கு இவ்வளோ கோவம்? வாப்பா, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு, அதனால தான். ஆமாம், என்ன வீடு அமைதியாக இருக்கு? என் தங்கச்சி பேசுகிற பேச்சு மட்டும்தான் கேட்குது. எங்கே என் பொண்டாட்டியை காணோம்? அந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னு, உன் பொண்டாட்டியும் சின்ன அண்ணன் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்களாம். என்னது, அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காளா? எதுக்குமா அனுப்புன நீ? அங்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு நான் சொன்னேன் தானே. இல்லடா பாவம், அவளுக்கு நீ யார் இருக்கா? சரி போயிட்டு சீக்கிரமா வந்துருங்கன்னு அனுப்புனேன், இன்னும் ஆளை காணோம். பாருண்ணே, என்னைக்கு இல்லாமல் நான் வந்திருக்கேன். எனக்கு செஞ்சு போடுறதுக்கு யாருமே இல்லை வீட்டில். என்னது, என்னைக்கும் இல்லாமையா? முந்த நேற்று தான் நம்ம இங்கேருந்து போனேன். நேத்தோ முந்தனேத்தோ பாருண்ணே, எனக்கு செஞ்சு போடுறதுக்கு யாருமே இல்லை. இந்த பெரிய அண்ணியை என்ன ஏதுன்னு கவனின. நீ லூஸ் விடுற, அதனால தான் உன்னை ஏறி மெரிக்கிறாங்க எல்லாரும். நான் அவளுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேம்மா அவங்க அக்கா வீடு பக்கம் போகக்கூடாதுன்னு. இவ என் பேச்சை மீறியும் போயிருக்கா. என்ன இங்க இவ்வளோ சத்தம்? ஓஹோ, ராதிகா நீ வந்திருக்கியா? ஏதோ பஞ்சாயத்தை இழுத்து விட்ட மாதிரி தெரியுது. என்னை பார்த்தாலே இந்த சின்ன அண்ணனுக்கு பிடிக்காது. நான் வந்தா சுத்தமாக பிடிக்காது. இங்க உனக்கு வரத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ வா போ, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா வந்து வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டு போவாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாத்தியம்மா உன் சின்ன பையனை என்ன சொல்கிறான்ட்டு? ஏன்பா பாபு அப்படியெல்லாம் சொல்றேன்? உங்க 2 பேருக்கு இருக்கிறதா ஒரே தங்கச்சி. அம்மா, நீயும் அவ கூட சேர்ந்துன்னு அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தொண போகாதம்மா. ச்சே, நான் இன்னைக்கு வந்திருக்கவே கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் 2 பொண்டாட்டிங்க தான். அவங்க மட்டும் வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்குமா? நான் போகிறேன், இனி இந்த பக்கமே வரமாட்டேன். ஐயோ ராதிகா, அந்த தோசையெல்லாம் சாப்பிட்டு போமா. உன் தோசையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் தான் சொன்னேன் இல்லை, இனி இந்த பக்கமே வரமாட்டேன்னு. என்ன சொல்லணும், அம்மா வீடுன்னு வந்தேன் பாரு. ச்சே, என்னடா இவோ கோச்சின்னு போயிட்டா? ஆமா, அவ கோபத்தை தான் நீ கேளு. வரமாட்டேன்னு சொன்னா நாளைக்கே வந்து உட்காருவா பாரு. போமா, போய் வேலையை பாரு போ. எங்கே போகலாம்? எங்கன்னா போய் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிக்கிட்டா? ஹாஸ்டலுக்கு போனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குவாங்களே, நான் யாரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கட்டும்? இங்கே இருந்தால் கண்டிப்பாக என்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்புறம் எல்லார்கிட்டையும் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க. நாளைக்கு எங்கள் அப்பாவும் இவங்க பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஐஷுக்கண்ணா. ஐயோ, அப்பா வராரே, நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்துடலாம். என்னங்கப்பா? ஒன்றும் இல்லைடா, உன் சித்திக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அவள் எதனா உன்கிட்ட சொன்னாலா? இல்லைப்பா, எதுவும் சொல்லலையே என்கிட்ட. ஒன்றும் இல்லைடாம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம்தான். உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். இப்போ எதுக்குப்பா எனக்கு கல்யாணம்லாம்? இன்னும் நான் 2 வருஷம் படிப்பு முடிக்கணும்ல, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ எந்த அவசியமும் இல்லை. இப்போவே யாரும்மா கல்யாணம் பண்ண போறா? மாப்பிள்ளை உன்னை பார்க்க வந்திருக்காரு, அவ்வளோதான். உனக்கு முழு சம்மதம் இருந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும், சரியா? சரிங்கப்பா. நம்மளோட பக்கத்து போர்ஷன் தான்மா மாப்பிள்ளை தங்கியிருக்காரு. நீ பார்த்து பேசிக்கோ. சரிங்கப்பா.